டாண்டாரோட நெக்ஸ்ட் எபிசோட்ல இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 8 எபிசோட் இருக்கு. யாரும் பார்க்கலாம் மறக்காம செக் பண்ணுங்க. ஏன்னா அடுத்த வீடியோ நம்ம டாண்டாரோ முடிக்க போறோம். ஸோ வெல்கம் டு ஜிஸ் ஃபேமிலி. நம்ம பார்க்க போறது டாண்டாரா சீசன் 2 எபிசோட் 9ல இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏய் ரொம்ப நன்றிடா. இருக்கட்டும் சைக்கோ, இதனால என்ன இருக்குது? டோன் லூட்ரஸ் என்ன சொல்றாருன்னா, உங்களை மட்டும் அழகான பொண்ணு உதவி செஞ்சது ரொம்ப பெருமையா இருக்கான். அவன் சொல்றது உனக்கு புரியல தானே? ஏப்பாடா இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குது. ஆனா எப்படியோ இது என் வீடு மட்டுமே ஃபீல கொடுக்குது. நீ ஆமாடா கரெக்டா சொன்ன. சொல்ல போனா எல்லாரோட ஐடியாவே இது மாறிடுச்சுல. அண்ட் அதே மட்டும் எப்ப வேணா நீ வீட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிருவானுங்க. ஏய் ஜிஜி நீ ரொம்ப ஸ்லோவா வரடா, வேகமா வா அம்மா மண்டை கொஞ்சம் உள்ள நழுத்துக்குமா அப்படின்னு சொல்லி ஓடி வந்துட்டு இருப்பான். இத வந்துட்டோம்ல என்ஜோஜி ஃபேமிலி, இப்ப பாரு உங்க வீட்டை கட்டி முடிக்கிறேன் பார். எவன்டா கட்டி வச்சது? உடஞ்ச வீடு எங்கடா? ஜிஜி மாமா ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பானுங்க. ஆமா இவளே வரானா என்ன? உண்மையா சொல்லணும்னா அப்பப்போ வந்துட்டு போவான். ஆனா பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீற மாட்டான். ஒருவேளை நான் பண்ற ட்ரைனிங்கா என்னன்னு தெரியல. முன்னாடியோட இப்ப ஈவிலே கூட நிறைய கனெக்ட் ஆக முடியுது. அவன் என்ன நினைக்கிறான், என்ன யோசிக்கிறான் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. சொல்ல போனா முன்னாடி அவன் ஃபுல்லாவே ரொம்ப கோவமா இருப்பான். பட் இப்ப கோவத்தை தாண்டி ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ரொம்ப நல்லது. சரைட்டு விடு, வந்தா வரதா பாத்துக்கலாம். ஏய் மோமோ உண்மையா சொல்லு, யார்ட்டையாச்சும் கிரஷ் இருக்கா? எதா கேக்குற? ஆஹா நீ நடந்துக்கிறத பார்த்தா இருக்கு போல இருக்கே. இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசுவேன் அப்படி இப்படி வம்பிழுட்டு இருப்பாளுங்க. உன்னைய பார்த்து எத்தனை நாள் ஆச்சு, எங்கடா போன? உங்களை மட்டும் அழகான பொண்ணுங்க என்னை தேடிங்கன்னு சொல்லிட்டுதான் இத்தனை நாள் உங்க கண்ணில் படாமலே இருந்தேன். நான் ஜூஸ் வாங்கியிருக்கேன், குடிக்கிறியா? எது ஜூஸா அப்படின்னு திரும்பினா நான் எங்க இருக்கேன்? இவன் ட்ரெஸ்ஸா போட்டு நிக்கிறான். நான் உங்களை வெட்ட போறேன், உங்களை கொல்ல போறேன். ஆனா இது ரொம்ப டேஸ்டா இருக்கு. எப்படியும் மோமா சமாளிச்சு கூட்டிட்டு வந்துருவா. டேய் நீ இப்பெல்லாம் வரக்கூடாது, ஜிஜியா மாறுறா. என்னாலாம் முடியாது, இது செம்ம டேஸ்டா இருக்குது. அதே சமயம் சாக்கடை விளாண்டுட்டு இருப்பானுங்களா. இதோ வந்துட்டேன் அப்படின்னு ஓடி போய் பந்து அடிக்க அங்க ஒரு பஞ்சாயத்தை நடத்துவானுங்க. கமான், இந்த வெண்டிங் மிஷின்ல சூடா ஒண்ணு கூடவா இல்ல? டம பேனா போட்டு கிரிக்கிட்டு கிடப்பான். இப்படியே லஞ்ச் பிரேக் வருமா, அங்க ஏதாச்சும் சூடா கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுவானுங்க. பட் அங்கேயுமே எதுவுமே கிடைக்காது. இந்த போட்டு ஈவிலைக்கு சாப்ஸ்டிக்கை வச்சுலாம் சொல்லி கொடுப்பா. பட் எதுவுமே நம்மளால கண்டுக்க மாட்டான். போடா அங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தூக்கி போட்டு கையில சாப்பிட்டுட்டு இருப்பானா. ஜிஜியை பத்தி கேள்விப்பட்டீங்களா? ஏதோ வித்தியாசமா நடந்துக்கிறானாண்டி. ஒருவேளை அப்பார்ட்மெண்ட் கோஸ்டால இது பண்ணிருப்பானோ? இல்லன்னா அந்த கோல்டன் பாலா இருக்கலாம். எந்த கோல்டன் பாலை பத்தி பேசுற? ஆமா போன் தான் உடஞ்சு போச்சல. இந்த அப்பார்ட்மெண்ட்ல ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒண்ணு சுத்திட்டு இருக்கு, ஆவி மாதிரி இருக்கு அப்படிங்கிற மட்டும் பயங்கரமா பேசுவாங்க. என்னடா இது என்னன்னு பார்த்தா நம்ம உட்காரனோட பாலுங்க பறந்துட்டு இருக்கோம். இது ஒரு பேட்டில் ஃபீல்டா இருந்துச்சுன்னா நான் பின்வாங்க மாட்டேன், நான் சரண்டர் ஆக மாட்டேன். எனக்கு புரிஞ்சு போச்சு, நீதான் என்னோட எனிமியா? நீ என்னடா பேசிட்டு இருக்கியா? எப்பயுமே பசங்கள்ட்ட நான் பேசுறதே கிடையாது. ஆனா எனக்கு இப்ப வேற வழி தெரியல. உண்மையா சொல்லு, நீ எப்படி மோமா ஏசவ மடக்குன? ரொம்ப வித்தியாசமா இருக்குடா. உன்னைய பார்த்தா அழகா இல்ல, மூஞ்சி சொங்கி போன மாட்ட இருக்கு, ஒரு மார்க்கமா தான் இருக்கிற. ஆனா எப்படி மோமாவும் ஆயிரம் உனக்கு மாட்டினானுங்க? எப்படி அழகான பொண்ணுங்கள்ட்ட அழகா நடந்துக்கிறது எப்படி சொல்றா? ஏய் உக்கரன் உன்னோட ஃபேமிலி ஷோல கண்டுபிடிச்சிட்டா. நீங்க எது பேசியிருந்தீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, கவலைப்படாதீங்க, நீங்க எதையும் கெடுக்கல. அப்படியா? நீங்க உட்காரன் ஃப்ரெண்டா? ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்றதுல நிறைய பேருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம், ஃப்ரெண்ட் இல்லாத மட்டும் வச்சுக்கலாம். அதெல்லாம் ஒரு பக்கெட் இருக்கட்டும். உன் கோல்டன் பேல கண்டுபிடிச்சிட்டா. எனக்கு புரிஞ்சு போச்சு, எப்படி இப்படி அட்ராக்டிவா மாறுதுன்னு புரிஞ்சு போச்சு. வித்தியாசமா பேசணும். ஏமா நீ கிளாஸ் பி தானே? உன்னால முடிஞ்ச அந்த கிளாஸ்க்கு குறுக்க மறுக்க ஓடாம இருக்க முடியுமா? ஏன்னா இங்க நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்குல்ல. வா உட்கார, நம்ம வெளியில போய் பேசலாம். டக்குரா, நீ அவளுக்கு ஒபே பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. உன்னால சொல்ல முடியல, நான் உனக்காக சொல்றேன், நான் உனக்காக பேசுறேன்டா. எது நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறமா? ஏய் அவன் தான் சொல்லிட்டால, நீ கிளம்பு. நீ அவனை பயமுத்தி வச்சிருக்க. உன் முன்னாடி நின்று அவன் பேச கூட மாட்டான் பாரு. இனி மன்னிச்சிடுறா, நான் ஒரு கிளாஸ் லீடரா இருந்துகிட்டு இதை நோட்டீஸ் பண்ணாம விட்டுட்டேன். உட்காரன் டக்குன்னு சொல்லுடா, அவட்ட உண்மையா சொல்லுடா. இங்க பாத்தியா என் முன்னாடியே அவளை பயமுத்துற. ஏமா கொஞ்ச நேரம் நீ வாய மூடுமா. யார பார்த்து என்ன சொன்ன? எப்ப எனக்கான டைம் வரும் அவளை பாரு, அது எவ்வளவு அழகா இருக்கா பாரு, அவளை பாரு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியா அடிப்பாடா. இவங்க அப்படியே பார்த்துட்டு ஒரு மார்க்கமா இருப்பாருங்க. ஏதோ இவளை கொல்ல போற பாரு. இப்படி இங்க பஞ்சாயத்து முடிச்சுட்டு அப்படியே அப்பார்ட்மெண்ட்டுக்கு வருவானுங்க. அவளுக்கு என்ன தண்டா பிரச்சனை? யாரா அவ செம்ம காண்டாக்கிட்டு இருக்கா. அதே அப்போதைக்கு என்னால எதுவும் பண்ண முடியல. இருந்தாலும் என் கிளாஸ்ல யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க. அவ பேசுனது எனக்கு கொஞ்சம் பிடிக்கதான் செஞ்சிச்சு. ஏன்னா நீ ரொம்ப கூலா இருக்க உட்காரன். அப்படியா?
ஓ அப்படியாவா? நல்லா சொன்னடா நீனு. சைட்டு விடு. போட்டோ பத்தியா? ஆமாமா நானும் பார்த்தேன். அதை சுத்தி ஸ்பேஸ் எல்லாம் ஒரு மாதிரி வாப்பான மட்டும் இருந்துச்சுல. ஆமாண்டா, அதை சுத்தி ஏதோ நெருப்பெறியிற மட்டும் ஒரு எஃபெக்ட் கிரியேட் பண்ணிச்சு. எனக்கு என்னமோ ஸ்பிரிச்சுவல் என்டிட்டி ஏதாச்சும் ஒன்று பிடிச்சிருக்குன்னு தோணுது. ஏன்னா அந்த பாலை தேடி நிறைய பேர் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி டர்போகனிக்னே சொல்லியிருக்கா. மேபி இருக்கலாம், சந்தேகமே இல்ல. அவங்க டேர்ட்டி அதை ஒண்ணுதான் பேசிட்டு இருக்காங்க. இவன் சொல்றத அவ கேக்குறானா? அவனோட நான் 10,000 மடங்கு அதிகமா பேசுவேன். எப்படியாச்சு இந்த வித்தியாசமான ஆர்ட் ஃபார்மை நான் கையில எடுக்க போறேன். அதுக்கப்புறம் அழகான பொண்ணுங்கெல்லாம் வந்து, ஆனா அது ஒரு பகுதி இருக்கட்டும், இந்த நேரத்துல இந்த இடத்துல இவங்க என்ன பண்றானுங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துல ஒரு டிராஸ்கான தட்டி விட்டுருவான். இது என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ் பாத்தீங்களா? நான் வந்த வழியிலே நீங்களே நிக்கிறீங்க. டக்குனு இவன் அந்த இடத்துல பறக்க அப்படியே நேரம் எடுத்துட்டு வருவான் பாருங்க. இப்படி போனா மோம மேல கிஸ் அடிச்சிருவேன். ஃபர்ஸ்ட் தொட போறேன், போடா அங்கிட்டு அப்படின்னு உட்கார உள்ளார போந்துருவான். மோமோ அங்க பாரு, நட்டனவுல பால் பறந்துகிட்டு இருக்கும். உட்காரன் அந்த பாலை பிடி அப்படின்னு இவ பவர் யூஸ் பண்ண அது வளைஞ்சு போயிட்டு இருக்கும். உட்காரன் பக்கத்துல போய் பிடிக்கலான்னு போவானா டம்மால்னு வெடிக்கும். அது ஒன்னும் ஆவி கிடையாது, அதுக்கு ஒரு பிசிக்கல் பாடி இருக்குது. என்னால அடிச்சு சொல்ல முடியும், அங்க வேற என்னமோ இருக்குது. திடீர்னு பால் பறந்து போக ஆரம்பிச்சிரும். அடே பைத்தியக்காரா, ஒழுங்கா பாக்கலா பாத்துக்கல, அடிச்சு துவச்சிருவேன் அப்படின்னு இந்த பாலை வேகமா தொடர்த்திட்டு ஓடிட்டு இருப்பானுங்க. டக்குனு பார்த்தா அந்த பால் காணா போயிரும். எங்கடா போச்சுன்னு திரும்பி பார்த்தா பின்னாடி வந்து வெடிக்கும் பாருங்க. மோமோ அப்படின்னு பதறதுக்குள்ள இவன் மூஞ்சில வந்து மண்டான்னு வெடிக்கும். அடிச்சு உட்காரனா ஒண்ணுமே பண்ண முடியாது, பறந்து வந்து விழுவான். இவன் எவ்வளவு ட்ரை பண்ணுவா, பட் ஒண்ணுமே பண்ண முடியாது. பூந்து ஓடிட்டு இருக்கும். உட்கார நீ பிடிச்சுக்கோ அப்படின்னு ஸ்லிங் ஷாட் மட்டும் யூஸ் பண்ணி வேகமா அதை பிடிக்கலான்னு வருவானுங்களா, கரெக்டா பக்கத்துல வரவே இடிச்சிரும். அங்கேருந்து கீழே விழுவானுங்க. உட்கார நீ மன்னிச்சிடுறா, ஏதோ அவசரத்துல பண்ணிட்டேன். என்ன இது, நான் இவ்வளவு பவர்லெஸ்ஸா இருந்து பார்த்ததே கிடையாது. அவனை வேற என்னால பார்க்கவே முடியல. இது சீட்டிங்களா, அது சீட்டிங், இதெல்லாம் அளவே பண்ண முடியாது, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ஆகணும் ஆன்னு கத்திரி விழுந்துட்டு இருப்பானா. வேகமா போ, அவனை காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்லி வேகமா ஓடுவானுங்க. மோமோ பிடிச்சி இழுத்துருவா. நீ என்ன யூஸ் பண்ற அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, இப்ப பாரு அப்படின்னு சொல்லி வேகமா போவானா, பூந்து போயிடுவான். அதை 3 சைடா நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பா தெரியும். நான் அடிச்சு சொல்றேன், அது ரெட்ரோ ரிஃப்ளெக்ஷன் ப்ரொஜெக்ஷன் தான் யூஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னாலும் மோமுக்கு புரிஞ்சு போயிடும். டக்குன்னு அந்த இடத்துல இருந்து குதிச்சு சைட்ல வர ஏதோ நாங்க நின்றுட்டு இருக்கோம். உட்கார நான் அதை பாத்துட்டேன், இப்ப வா அப்படின்னு சொல்லி அதை பிடிக்க சீரியஸா மாற வேண்டிய டைம் வந்துருச்சு. போட்ட போடிக்கு ஃபுல்லா அடிச்சு விட்டுருவான். அந்த பில்டிங்லாம் அடிச்சு தெரிச்சு கீழே விழுவ. இன்வின்சிபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு மாதிரியான ஆப்டிகல் கேமஃபிளாஜ் மாதிரி தான். சயின்ஸை வச்சு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி இருக்க இமேஜை உங்க முன்னாடி காட்டி பாக்குறவங்க ஏமாத்துறது. இந்த மாதிரி நீங்க பண்றப்ப அது உங்க பாடியை டிரான்ஸ்பரண்டா காட்டும். ஆனா இது பண்றப்ப ரொம்ப அக்யூரேட்டா பண்ணணும். ஏதாச்சும் கொஞ்சம் பிசிறு தட்டினா கூட மாட்டிப்பீங்க. அதுதான் இப்ப நடந்துச்சு. அதுதானே அப்படின்னு பார்த்தா ஒரு டைனோசர் மாதிரி ஒண்ணு கிடக்கும். என்னடா அது, அதை பார்த்தா எனக்கு பேய் மாதிரியே தெரியல. ஆஹா மோமோ, அது கைஜு. எது கைஜுவா? அப்படின்னா எவனுக்கு தெரியும், ஆனா அது கைஜு. நீங்க அதை தோக்கடிச்சதுக்கு நான் தான் காரணம். கொஞ்ச நேரம் வாய முடிய நிக்க மாட்டியா? அது மறைஞ்சிருந்தப்ப பால பார்க்க முடிஞ்சிச்சு, ஆனா இப்ப காணா போச்சாடா. மறுபடியும் வித்தியாசமான லாங்குவேஜில் பேசிக்கிறானுங்க. கீழே போய் என்ன நடக்குது அப்படிங்கிறத பாப்போம். டேய் டக்குகுரா, ப்ளீஸ்ரா எனக்கு ஹெல்ப் பண்றா, எப்படா பேட் லாங்குவேஜ் பேசுறது, சொல்லிக்குறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மாதிரி பண்ணிட்டு இருப்பானுங்க. அதே சமயம் ஓட்ட போட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்குமா. வேகமா வளர அது ரியல் மான்ஸ்டராவே மாறிடும். சொல்ல போனா காட்ஸிலா மாதிரி மாறிடும். எடுத்தான் பாரு ஓட்டம் அப்படிங்கிற மாதிரி வேகமா ஓடுவாங்களா. ஐயாசே வானத்தை பாருங்க, இது ஒரு ஸ்பேஸ் கைஜு அப்படிங்கிற மட்டும் வேகமா ஓடிட்டு இருப்பானுங்க. இத பத்தி ஏதாச்சும் ஒண்ணு தெரியுமாடா? எதுவுமே எனக்கு தெரியாது. இது எப்படா தோக்கடிக்கிறது அதுவும் எனக்கு தெரியாது. ஐயோ அப்படின்னு சொல்லி இவங்க வேகமா ஓடிட்டு இருக்க. இதே சமயம் ஐரா கிட்ட வருவானுங்க. ஐராக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது புரிஞ்சு போயிடும். நம்ம ஜிஜியுமே வந்துருவான். வான கருப்பா மாறிடுச்சு, திடீர்னு எல்லாமே காண போயிட்டாங்க. என்ன நடக்குது அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் மோமோ கண்டுபிடிப்போம், அப்புறம் பார்த்துப்போம். அடியே ஓடுடி இது கைஜு அப்படின்னு சொல்லி கத்திட்டு ஓடி வருவா. பார்த்தா அதுக்கடுக்க ஒரு 30 அடிக்கு அல்லறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிச்சிருவானுங்க. ஓடுறப்ப இவன் மாட்டிப்பானா, என்னைய வச்சு காப்பாத்துக்கடா அப்படின்னு கத்திட்டு இருக்கப்ப மோமோ வந்து வரத பிடிச்சிருவா. இதை யூஸ் பண்ணிக்கிட்ட உட்கார என்ன பண்ணுவானா, அவனை காப்பாத்திடுவா. உங்களுக்கு சண்டை போட நேரமே கிடைக்கலையா, நான் யூனிஃபார்ம் போட்டுக்கு தான் வருவீங்களா? ஜிஜி அவனை கூட்டிட்டு இங்க இருந்து டக்குனு கிளம்பு. இப்படி கால் எடுத்து ஒண்ணு வச்சுட்டுனா உடஞ்சு சதறிட்டு இருக்கும். ஐரா என்ன பண்ணுவானா, அங்க இருக்க கால் அப்படியே முடியால சுத்தி அதை ஸ்பின் பண்ணி ஒரு போடுவா பாருங்க. மோமோ டக்குனு அது காலை எய்ம் பண்ணி லீடர் சொல்றதை கேளு. அடையே மூளையில்லா முந்திரி கட்ட ஐரா அப்படின்னு கத்திக்கிட்டு கால் வந்து கால்ல இடிப்பாளா. பட் ஒண்ணுமே பண்ணிருக்காது. பைத்தியகாரி, நான் தான் சொன்னல, லீடு சொன்ன கேட்டிருந்தீனா இது நடந்திருக்குமா? ஒரே போட்ட போடுக்கு ஜோலி முடிஞ்சிச்சு. டேய் என்னடா நடக்குதுங்க, எவனாச்சும் என்ன சொல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு ஓடிட்டு இருப்பானுங்க. ஏப்பா
முடிஞ்சா அவன் வேற என் மேல கொட்டாதப்பா. எனக்கு தெரியும்டா, உன்னைய பத்தி எனக்கு அப்பயே தெரியும்டா. நீ என்னடா வெளியில நல்லவ மாட்ட நடிச்சாலுமே நீ உள்ளார ஒரு இவன் எனக்கு தெரியும்டா. ஏலே அதெல்லாம் கிடையாதுடா, உனக்கு சொன்னாலும் புரியாதுடா. இப்ப பாரு உன் மேல என் வேர்வைய போடுறான் பாரு அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுருவான் லூசு பையன். எப்படியும் நான் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டேன். டக்குன்னு பேக் வச்சு ஒரு போடு போட்டு, யாரா நீ, உன்னை இப்ப கொலை பண்ண போற பாரு, இவன் பாட்டு நடந்து போக ஆரம்பிச்சிருவான். என்னடா என்னை தனியா விட்டு போற, என்னை நீங்க தனியா விட்டு போனீங்கன்னா மோமோ அவனை என்ன பண்ணுவா தெரியுமா? அவளா? அவ என்ன சொன்னா? என்னடா மறந்து போயிட்டியா, நம்மள வீட்டுல மீட் பண்ண சொல்லியிருந்தால, எது மீட்டப்பா, அப்படின்னா நீ நான் கூட சண்டை போடலாமா, இப்ப வரேன் அப்படின்னு சொல்லி ஜாலியா குஜாலா ஓடிட்டு இருப்பான். கைஜி ஒரு அடியை போட்டிருக்குமா, அவ்வளவுதான். ஐராங்க மயக்கப்பட்டு விழுந்துருவா. மோமோ பத்திரமா இரு அப்படின்னு சொல்லி வேகமா உட்காரன் ஓடிட்டு இருப்பான். அப்படியே கையை தூக்கி இன்னொரு அடி அடிக்க வர, நான் வீட்டுக்கு போறேன், ஜம்ப் அடிச்சு வேகமா போக ஐராவை காப்பாத்திடுவான். எப்படியோ நான் அவளை காப்பாத்திட்டேன். ஆனா என்ன டிரான்ஸ்பர் ஆக முடியாது, நான் 2 தடவை யூஸ் பண்ணிட்டேன். என்னடா சொல்லிட்டு இருக்க, டிரான்ஸ்பர் ஆக முடியாதா, என்னடா பண்ணி தொலைஞ்ச? பின்னாடி அப்படியே சட்னி மட்டும் நசுக்க வர மோமோ அப்படியே காப்பாத்திடுவா. இவ வேற வழியே கிடையாது, ரிட்ரீட் பண்ணுவோம், அப்புறம் பார்த்துப்போம். கொஞ்சம் இறங்குங்களாண்டா, லாஸ்ட்ல என்ன ஓட விட்டீங்களாடா, இந்த பேரியர் தாண்டி அதெல்லாம் வர முடியாது. இவங்க வந்தவொடனே ஈவிலையுமே வந்துருவான். வாடா சண்டை போடலாம், இதுக்காக தான் நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வா சண்டை போடலாம். இல்ல எனக்கு சண்டை போட நாளே கிடையாது, நீங்களா சண்டை போட முடியாது. டேய் உட்காரன், எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, இவனை வேணா நம்ம சண்டை போட வைக்கலாமா? இல்ல மாமோ, இப்ப இவனை சண்டை போட சொன்னோம்னா நம்ம ப்ராமிஸை பிரேக் பண்ற மாட்டா ஆயிரும். இதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது, இப்போதைக்கு இதை வேணாம். ஆமா சைக்கோ எங்க, அவங்களா இப்பதானே டிவி ஷோக்கு போயிருக்காங்க, என் நேரத்தை பத்தியா இப்ப பார்த்து போயிட்டாங்க. ஒன்னால வேற மாற முடியாது, நானும் ஐராவை மட்டும் சமாளிக்கிறதா கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை அதோட வீக்னஸ் மட்டும் தெரிஞ்சா அதுவும் கிடையாதா, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்கப்ப உட்காரன் கவனிச்சிருவான். ஐயாசே இத பாரு, இது க்ளோ ஆகுது. அடே கைஜி வந்துருச்சுடா, வந்துருச்சு கைஜி வந்துருச்சு. இத நீ நானும் சமாளிக்க முடியுமா? அந்த பூடி இது பக்கத்துல வந்துகிட்டே இருக்கும். ஐயாசே நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், இத பாரு, இதுதான் நான ஸ்கின், இதை வச்சு நம்ம வீடு பிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு என்னடா இப்ப உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன், இதை வச்சு அதை பீட் பண்ண முடியும். இந்த பூட்டு அதுவா பக்கத்துல வந்துகிட்டே இருக்கும், இதை வச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. இந்த வீடியோ அப்படிங்கிறது நானோ ஸ்கின்னால உருவாக்கப்பட்டது. லூட்ர சொன்னதுபடி நானோ ஸ்கின் அப்படிங்கிறது அல்ட்ரா டென்சிட்டி மிஷினை வச்சு உருவாக்கக்கூடிய ஒரு பொருள். நானோ ஸ்கின் நம்ம மூளையில இருக்க எலக்ட்ரிக் சிக்னலை வச்சு நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதை அப்படியே கொண்டு வரும். இந்த வீடு ஒரு சிங்கிள் நானோ ஸ்கின் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறேன், இதை நான் இப்ப ரீசேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுவான் பாருங்க. இந்த வீடு ஒரு மாதிரி ஆட ஆரம்பிக்கும். என்னடா நடக்குது, என்ன நடக்குது, நான் இது வரைக்கும் இது பெருசா யோசிச்சது கிடையாது. அப்படியா, இது நின்று கூட நான் பாக்குறேன். நானோ மிஷின்னா சைஃபைனா நான்டா கென்டா சகாட்டா அப்படின்னு அவன் பேரை சொல்லி அந்த இடத்தையும் ஒரு மாதிரி பண்ணுவான். திடீர்னு உடைதான் சாய்தான் அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ எங்கெங்கதான் வரும். ஐராவையும் டக்குகிறோம் பிரிக்க இந்த பகுதி ஈவிலை உள்ளர போயிருவான். இவன் எங்க ஒரு பகுதி போயிட்டு இருப்பான், மோமோ ஒரு பகுதி போக, ஐரா ஒரு பகுதி போக, இவன் ஒரு பகுதி தொங்கிட்டு இருப்பான், இவன் ஒரு பகுதி விழுந்துட்டு இருப்பான். இவனா பிறண்டு போயிட்டு இருப்பான், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு இருப்பானுங்க. லாஸ்டா ஏதோ டிரைவர் சீட் மட்டும் ஒரு இடத்துக்கு வந்து உட்காருவானுங்க. அந்த இடமே அப்படியே உடஞ்சு சதற, அதே திடீர்னு ஏதோ ஒண்ணு வந்து ரோபோட்டிக் ஆர் மட்டும் மாறுமா, ஸ்ட்ரெயின்ல இருக்கிறத உடைச்சு அப்படியே தூக்குவான் பாருங்க. என்னடான்னு பார்த்தா ஒரு புத்தா சிலை, அது பயங்கர பிரம்மாண்டமா இருக்கும். இல்ல இது நடக்க கூடாது, நான் இது யோசிக்கவே கிடையாதுடா. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? டேய் சக்காட்டா பயங்கரமா யோசிச்சிருக்கப்போ, நான் இது யோசிக்கவே இல்லடா. எனக்கு நம்ம இதுக்கான காரணம் நான் தான் தோணுது, நீ வேற பெருசா யோசிக்க சொன்னியா, அதான்டா புத்தாவை வச்சேன். சரி அது இப்ப பிரச்சனை கிடையாது, நான் ரோபோட்டை வச்சு பண்ண போறேன். இப்ப இதுக்கான பேரை வைக்கலாம் பாரு, கிரேட் கிண்டா போதி சத்வா ஜெட்டா வர்சன், இது தாண்டா இதோட பேரு. இனி நடக்கிறத பாரு. ஆமா யாருக்காவது இது எப்படி நவுத்துறன்னு தெரியுமா? So yeah, love you guys so much.